மார்னிங் சாம்பியன்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃபரிங் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்ரோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷன்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல டிஃபெக்ஷன் ஆஃப் பீம் அப்படின்றத இது பண்றோம். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கேன் பி பீம் டியூ டு பியூர் பெண்டிங் மூமெண்ட். பியூர் பெண்டிங் மூமெண்ட்னால என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பியூர் பெண்டிங் மூமெண்ட்னால நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ml²/2a தான். மேலேயே 2 வரணும், கீழே 2 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அது மனப்பாடம் ஞாபகம் வச்சிருக்கோம். இப்போ அது எப்படி நம்ம பண்றாங்க, எப்படி வந்து சால்வ் பண்ணி டெரைவ் பண்ணி கத்துக்கிறாங்க. இது எக்ஸாம்ல போய் டெரைவ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. எக்ஸாம்ல வந்து ml²/2a மேல 2 கீழே 2 அப்படின்னு நினைச்சா போதும். இப்போ நம்ம இது நாலேஜ் வைஸ் அதுக்காக வந்து எப்படி டெரைவ் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் கேட்டகரி பாக்குறீங்க, எண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது கிளாக் வைஸ் மூவ்மெண்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு EI d²y/dx² -mx தான். இது -m ஏன் போட்டோம்னா கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்னால -m போட்டோம். நமக்கு இது ஃபாலோ பண்ற மெத்தட் என்னன்னா டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். ஸோ டபுள் இன்டகிரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம், டிஃபெக்ஷனை கண்டுபிடிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட்னா EI dy/dx -mx + c1 ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். மறுபடியும் ரெண்டாவது இன்டகிரேஷன் பண்ணும்போது EI y mx²/2 இங்க மைனஸ் இருக்கணும். -mx²/2 + c1x + c2 அப்படின்றது போட்டுக்கிறோம். ஸோ ரெண்டு ஒரு பேசிக் ஈக்குவேஷன் நம்ம கவர்னிங் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அதை இன்டகிரேட் பண்ணோம். ஒரு ஈக்குவேஷன் வச்சது இன்னொரு இன்டகிரேட் பண்ணோம். இப்போ பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ண போறோம். at x = 0 dy/dx = 0 அப்படின்றாங்க. x = 0 னா இங்க இருந்தா x வந்து எங்க இருந்து மெஷர் பண்ணனும்னா we have to measure it from the measure x from fixed end. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். measure x from the fixed end மெஷர் பண்றோம். மெஷர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா அப்ப at x = 0 வந்து ஸ்லோப் 0 ஆ இருக்கு. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x = 0 dy/dx 0 போட்டா c1 வந்து 0 ஆயிடுது. அதே போல at x = 0 y = 0 போட்டா c2 வந்து 0 ஆயிடுது. அப்ப நமக்கு ஈக்குவேஷன் வந்து EI y mx²/2 at x = L ல வந்து L ல கண்டுபிடிச்சோம் அப்படினா mx²/2 ml²/2e வந்துரும். dy/dx x = L பண்ணா ml/2e வந்துரும். இது இந்த இடத்துல வந்து dy/dx வந்து கண்டுபிடிச்சா -mx/ei dy/dx -mx/e. சோ இந்த மைனஸ்ன்றது வந்து அது சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனை குறிக்குது. சோ நமக்கு ஸ்லோப்னு பாக்கும்போது x = L போட்டா ml/e கிடைக்கும். சோ இதுதான் வந்து இந்த டிஃபெக்ஷன் கிடைச்சது பிளஸ் ஸ்லோப்பும் கிடைச்சது. நம்ம ஞாபகம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது dy/dx வந்து ml/e. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலே கிடைக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா y ல இருந்து இது வேணா வந்து l பொறுத்து இது பண்ணா 2 வந்துரும். இந்த 2 கேன்சல் ஆயிடும். அதுவும் தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம ஞாபகம் வச்சு இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போதுமானதா இருக்கும். கேண்டிலிவர் பீம் இருக்கு. அது வந்து கேரிஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் சொல்றாங்க. என்டையர் லென்த்துக்கும் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் வந்து எடுத்துட்டு இருக்கு. சோ அதே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் வந்து placed at the free end at the same cantilever, then the ratio of maximum deflection for the first case to second case. So first என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கேண்டிலிவர் பீமுக்கு UDL ஃபுல்லா ஆக்ட் ஆகுது. அதுக்கு அப்புறம் பாயிண்ட் லோடா மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்னா செகண்ட் கேஸ் இது. சோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் செகண்ட் கேஸ்க்கும் ரேஷியோ கேக்குறாங்க. நம்ம ஃபார்முலா தெரியும். இது WL44/8EI. இந்த கேபிட்டல் W பாத்தீங்கன்னா ஸ்மால் w into L. அப்ப WL3 கேபிட்டல் WL3/8EI போட்டுக்கலாம். இதுக்கு பாயிண்ட் லோட் வந்து WL3/3EI. சோ ரேஷியோ போடுறோம் WL3/8EI WL3/3EI. அப்ப 3 மேல போய்டும், 8 கீழ வந்துரும். அப்ப 3/8 இஸ் தி ஆன்சர். இல்ல என்ன பாசிபிலிட்டி அப்படினா சில பேர் இந்த 8/3 போட்டு தப்பாயிடுவாங்க. 8/3 தப்பு, 3/8 தான் ரைட். ஆனா அது பார்த்தோம் 8/3 போட்டு அவசரத்துல 8/3 போட்டு தப்பாயிடுவாங்க. சோ 3/8 தான் ரைட் ஆன்சர். இதே வந்து பாயிண்ட் லோடுக்கும் UDL கேட்டாங்கன்னா மாறி வரும் 8/3.